அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026 வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்முடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026 வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் அந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ் லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இப்போது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 வருடம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல கேது மிக மிக வலிமையாக சாதகமாக சஞ்சாரம் செய்யறாரு. குருவுடைய பார்வையில வருடத்துடைய ஆரம்பத்துல குரு பார்வை வாங்கி ராகு 6th ஹவுஸ்ல நல்ல போர்ஷன் ஆகி டிராவல் ஆகிறாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸான ஒரு விஷயம். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. 7th ஹவுஸ்ல சனி இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆனா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடத்துல நமக்கு கண்டிப்பா மேஜரான ட்ரபிள கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல குருவுடைய பார்வையில அந்த சனி பகவான் வந்துருவாரு. வீடு கொடுத்தவனும் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. பிளஸ் குருவுடைய இயற்கை சுபருடைய பார்வையில அந்த சனி பகவான் வரதுனால இந்த வருடத்துல கண்டிப்பா கண்டக சனியுடைய தாக்கங்கள் பெரிய அளவுல கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு டெஃபினட்டா இருக்காது. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே 7th ஹவுஸ்ல இருக்கிற சனி முதல் 6 மாதம் மட்டும் சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுப்பாரு. ஆனா அது வருடத்தோட செகண்ட் ஹாஃப்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நெகட்டிவா தெரிஞ்சிச்சோ எல்லாமே டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகி நமக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த வருடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடமாகி ஜீவன ஸ்தானத்துல நமக்கு ஓரளவுக்கு சாதகமா டிராவல் ஆகுறாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா நமக்கு ஃபேவரா வராரு. செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகி மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் குரு பகவான் பார்த்து மேலும் வலிமைப்படுத்துறாரு. அதாவது 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானம் வலிமை அடையுது, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடையுது. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானமும் வலிமை அடையுது. எனவே செகண்ட் ஹாஃப்ல மிக முக்கியமான ஸ்தானங்களை குரு பார்வை சுபத்துவப்படுத்துது. அதனால இந்த வருடத்துல நிச்சயமா கன்னியுடைய நட்சத்திரங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், சுபத்துவமான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த வருடத்துல ஒரு விசேஷமான அமைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவான் 11 வருடம் கழித்து மீண்டும் கடகத்துல குரு உச்சமாகிறாரு. அது இந்த வருடத்துல ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணிருக்கு. அதுலயும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு குரு முழு சுபரா வந்துருவாரு. அதாவது 4-7க்கு அதிபதியாக, கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் வந்துருவாரு. 4-7க்குரியவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு யோகமான அமைப்பு, ஒரு உன்னதமான அமைப்பு. அதன் அடிப்படையில குரு பலம் இந்த வருடத்துல நமக்கு முழுமையா கிடைக்குது. அதனால நிறைய நல்ல மாற்றங்கள் கன்னியுடைய நட்சத்திரங்களுக்கு டெஃபினட்டா நிகழும். அடுத்தது இந்த வருடத்துல கேது மட்டும் நமக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காரு. அதாவது 12ஆம் இடமாகிய அயன சயன போகஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம். கேது 12th ஹவுஸ்ல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அந்த கேதுவை ஏதாச்சும் சுபகிரகம் பாக்குதா அப்படின்னு பார்த்தோம், அதுவும் இல்ல. குருவுடைய பார்வையெல்லாம் கேதுவுக்கு கிடைக்காது. எனவே கேது மட்டும் இந்த வருடத்துல கொஞ்சம் நெகட்டிவா இருக்காரு. 12th ஹவுஸ்ல இருக்கிற கேது சில ஏற்றத்தாழ்வுகளை செய்வாரு. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
பண்றேன். சோ இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பயிற்சி குரு பயிற்சி தான். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. அப்புறம் சனி பகவான் வக்ரம் ஆவாரு. வக்ர காலகட்டங்கள்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கும். வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ஆனா குரு பார்வையில 6ஆம் மாசத்துக்கு பிறகு வந்துருவாரு. அதனால மேஜரா சனியை பத்தி இந்த வருடத்துல நம்ம பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேலும் இந்த வருடத்துல குரு பகவான் வந்து நமக்கு உச்சமாகிறது ஒரு தனி சிறப்பு. அதே போல இந்த வருடத்துல இன்னொரு முக்கியமான கிரக பயிற்சி இருக்கு. அதாவது ராகு கேது பயிற்சி. அது இந்த வருடத்துடைய கடைசியில டிசம்பர் 5ல இந்த ராகு கேது தன்னுடைய இடங்களை மாற்றம் செய்யறாங்க. அதாவது கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. அது இந்த வருடத்துடைய கடைசியில அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இருப்பினும் கேது நமக்கு ஃபேவரான இடத்துக்கும், ராகு கொஞ்சம் அன்ஃபேவரான இடத்துக்கும் போறாரு. இருந்தாலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் பொருந்திய ஒரு வருடம். வருஷத்தோட கடைசியில குரு கேது இணைவுலாம் வரும். அது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலா யோகத்தை ஏற்படுத்தும். அதிலும் உச்ச குருவோட கேது இணைகிறது ஒரு உன்னதமான அமைப்பு. எனவே நிறைய நல்ல மாற்றங்களை டெஃபினட்டா இந்த வருடத்துல எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம செக்மெண்ட் வைஸா இந்த 2026ஆம் வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை சுபத்துவப்படுத்துது. 2ஆம் இடத்தை பாவகிரகங்கள் ஏதாச்சும் 2ஆம் இடத்தை பார்க்குதானா? எதுவும் இல்லை. எனவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல மங்களகரமான நிறைய நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டா நிகழும். குடும்பத்துல நிறைய பிக்கஸ்ட் சேஞ்சஸ்லாம் இந்த வருடத்துல டெஃபினட்டா நிகழும். கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் இந்த வருடத்துல நிச்சயமா நிகழும். குறிப்பா ஃபேமிலி ரீதியா இருந்த ட்ரபிள் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். சுப விசேஷம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்துல அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலியில இருந்து வந்த பொருளாதார ரீதியான கஷ்டங்கள்லாம் குறையும். குடும்பத்துடைய தேவைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் இந்த நேரத்துல புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, ரொம்ப நாளா நீங்க வீட்டுக்கு செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை மனம் நிறைய செய்யறது, அதெல்லாம் இந்த வருடத்துல ஒரு சுபத்துவமா இருக்கு. ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பமான அமைப்புகள்லாம் இப்போ சரியாகும். குடும்பத்தில் இருந்த அந்த வாக்குவாதங்கள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல நிறைய இனிமையான வார்த்தைகள், இனிமையான சொற்கள் அப்படிங்கிறது இப்போ பெறல ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை கிரியேட் பண்ணுது. அதே போல ஃபேமிலியில யாரு கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குடும்ப உறுப்பினர்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆனா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. இவங்க கூட அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அல்ல தாய் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து பாவத்துவப்படுத்துறாரு. எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள், மேலும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம், தந்தையாரோட அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது இந்த வருடத்துல முதல் 6 மாதம் மட்டும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலியில நிச்சயமா அந்த வருடத்துல நிகழும். ஃபேமிலி ரீதியா நீங்க ஏதாச்சும் மங்களகரமான மாற்றங்கள் பண்ணணும்னு நீங்க ஐடியா பண்றீங்கன்னா அதை இந்த வருடத்துல தாராளமா செயல்படுத்தலாம். அதுல சுபத்துவமான செய்தி நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததாக உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா உத்தியோகத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ராகுவோட பிடியில இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும். ஆல்ரெடியே வந்து பார்க்கக்கூடிய உத்தியோகம் பிடிக்காத ஒரு மனநிலையில தான் நிறைய பேர் டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா 6th ஹவுஸ்ல ராகு இருக்கிறது ஒரு வகையில பலம். ஆனா நிறைய எதிர்ப்புகள், பார்க்கிற உத்தியோகம் பிடிக்காத ஒரு மனநிலை, சலிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறது, உத்தியோகத்துக்கு போறதுக்கு மனசே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ராகு பகவான் கிரியேட் பண்ணுவாரு. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை. இருப்பினும் முதல் 6 மாதங்கள் நமக்கு பெரிய அளவுல ட்ரபிள கொடுத்துறாது. ஏன் அப்படின்னாக்கா குருவுடைய பார்வையில இந்த ராகு பகவான் வந்துருவாரு. முதல் 6 மாதம் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். உங்களுடைய நண்பர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். யாரு கூடயும் அதிகமா வாக்குவாதம் பண்ணாம, எதையும் பெருசுபடுத்திடாம, யாரு என்ன சொன்னாலும் பெருசா காதுல வாங்கிக்காம அப்படியே நீங்க மட்டும் எல்லாரையும் அனுசரிச்சு அப்படியே நியூட்ரலா நகர்த்துறது சிறப்பு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல சில சுமை அமைப்புகள் இருக்கும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்லாம் ஐடியா பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஐடியாலஜி வச்சிருக்கீங்கன்னா அதை தாராளமா செய்யலாம். இந்த வருடத்துல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பும் கிடைச்சிடும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ஆனா அது போக போக சரியாயிடும். 6th ஹவுஸ்ல இருக்கிற ராகு எல்லாத்தையும் சமாளிக்கிற பலத்தை கொடுப்பாரு. என்னதான் சுமையை கொடுத்தாலும், உத்தியோக ரீதியா சுமையை கொடுத்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறுவீங்க. அந்த ஒரு யுத்தியையும் சேர்த்தே இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அதன் வகையில இந்த 6th ஹவுஸ்ல இருக்கிற ராகு பகவான் பிளஸ் ஆர் மைனஸ்ல வேலை செய்வாரு. ஆனா குரு
குரு பார்வையில் இருக்கிறதுனால மேஜரா நல்ல பலன்களையே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஆரம்பத்துல ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், பிரச்சனையா தெரியும், ஆனா அதுவே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி விட்டு போவாங்க. அது அப்படியே ஒரு மிராக்கிளா உங்களுக்கு ஃபேவரா மாறும். பிரச்சனையா பார்க்கக்கூடிய விஷயமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். அது காலப்போக்கில் உங்களுக்கு அது இது நமக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படிங்கறத உங்களால காலப்போக்கில் பின்னாடி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எனவே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் தெரிகிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதுவே உங்களுக்கு ஃபேவரா மாறும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவை. மற்றபடி உத்தியோகத்துல ஏற்றம் உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல அதெல்லாம் பாசிபிள் உண்டு. இந்த வருடத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் அடைவீங்க, உத்தியோகத்துல சம்பள உயர்வு சிறப்பா கிடைக்கும், மேல் அதிகாரிகளுடைய ஆறுதல், மேல் அதிகாரிகளால ஆதாயம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். எனவே உத்தியோக ரீதியா நல்ல ஏற்றம் இந்த வருடத்துல நிச்சயமா உண்டு. ஸ்டார்டிங்ல இருக்கிற ட்ரபிளை பார்த்து பெருசா மலைச்சு போகாம அப்படியே நீங்க பொறுமையா நகர்த்திக்கிட்டே இருங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. என்னதான் நமக்கு 4-7க்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவே இருந்தாலும் 10ல குரு பகவான் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லப்படல. கேந்திர ஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருக்காரு. எனவே தொழில்லாம் கடந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தொய்வான நிலையில தான் போயிருக்கும். கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த வருடம் பெருசா திருப்தியை கொடுத்திருக்காது. ஏதோ போகுது ஆனா பெருசா ப்ராஃபிட் இல்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில நகர்த்திட்டு போயிருக்கும். நிறைய பேருக்கு தொழில் ரீதியா சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்துல கிடைச்ச அனுபவம் இந்த வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு நீங்க செய்யற தொழில்ல நல்ல ஏற்றம் உண்டாகும், தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல நீங்க விட்டதை இந்த காலகட்டங்கள்ல பிடிச்சிடலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணதை பல மடங்கா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த வருடம் கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு உச்சமாகிறாரு. 4-7க்குரிய ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. முயற்சி ஸ்தானம் வலிமை அடையுது. எனவே ஜூன் 1க்கு பிறகு தொழில் ரீதியா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. சனி ஜென்மத்தை பார்த்து குழப்பத்தை கொடுப்பாரு. இது கரெக்டா, அது கரெக்டா, இதுல கால வைப்போமா, அதுல கால வைப்போமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு. அப்படி அதிகமான குழப்பம் இருக்குன்னா நீங்க எந்த துறை சார்ந்து நீங்க இறங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி நீங்க செயல்படுறது சிறப்பு. மற்றபடி நீங்க கிளியரா இருக்கீங்க, ஒரு வெல் பிளான் உங்ககிட்ட இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்க தாராளமா இந்த வருடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட், நல்ல ஒரு கெயின் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நீங்க ஹை லெவல்ல ரொம்ப அதிகமா ரிஸ்க் எடுக்க போறீங்க, அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுக்கு இப்போ யோக தசை நடக்குதா, இந்த டைமிங்ல நான் இன்வெஸ்ட் பண்ணனா நான் இன்வெஸ்ட் பண்றதை நான் டபுள் மடங்கா நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஹை லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம். ஆனா பேசிக்கா ஒரு சின்னதா நீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்க, சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இந்த கோச்சாரமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்றதுக்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஹை லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். எனவே தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. ஜூன் 1க்கு பிறகு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கும். எதுவும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, ஏதோ கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா ஜூன் 1 குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்கள் தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்தது பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா பொருளாதாரத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல் 6 மாதம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்ல. பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா ட்ரபிள் எதுவும் இல்ல. தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்குது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைக்குது. முதல் 6 மாதம் கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும் பொருளாதாரம். ஆனா ஜூன் 1க்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா கண்டிப்பா நல்ல வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நிவர்த்தி ஆகும். நீங்க ரொம்ப நாளா என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு வாங்கிடலாம். புதுசா என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது ஜூன் 1க்கு பிறகு நிகழ ஆரம்பிக்கும். அதுக்கான பிளான் இந்த வருடத்துல நீங்க ஜனவரில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு டார்கெட் வைங்க, இந்த விஷயத்த நம்ம ஜூன் 1க்கு பிறகு வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைங்க. அது கண்டிப்பா நிகழும், அது கண்டிப்பா நடக்கும். எனவே ஜூன் 1க்கு பிறகு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல அசையும் ஆசையா
சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த வருடத்துல 4ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு. எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, அதே மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, விவசாயம் செய்யக்கூடியவரா இருக்கீங்கன்னாக்கா இந்த நேரத்துல கால்நடைகள் வாங்குறது, பழைய கால்நடையை விற்று புதிய கால்நடை வாங்குறது, அதே மாதிரி பால் உற்பத்தியில ஒரு நல்ல ஏற்றம், நீங்க பால் உற்பத்தி துறையில இருக்கீங்கன்னா பால் உற்பத்தியில ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். எனவே பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். ரொம்ப நாள் ஆசைகள்லாம் அந்த வருடத்துல நிச்சயமா நிறைவேற ஆரம்பிக்கும். இது ஏதோ உங்களை நான் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே குரு பகவான் 11 வருடம் கழித்து கடகத்துல வந்து உச்சமாக போறாரு. இந்த டைம் பீரியடை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த ஐடியாலஜியும் இல்ல, எதுலயும் உங்களுக்கு ஒரு ஆசை இல்ல, ஏன்னா கண்டக சனி உங்களை ஒரு மாதிரி டைரக்ஷனை மாத்திக்கிட்டு இருக்கும், எதுலயும் உங்களுக்கு ஆசை இல்ல அப்படின்னாக்கா இந்த வருடத்துல உங்களுடைய குறிக்கோளை கொஞ்சம் எய்ம் பண்ணுங்க. அது கண்டிப்பா நிகழும். நீங்க நினைக்கிறத கண்டிப்பா உங்களால இந்த வருடத்துல அடைய முடியும். அதுக்கான எனர்ஜி இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஏதோ நான் வந்து உங்களுக்கு சும்மா அந்த வருஷத்துடைய ஆரம்பம், சும்மா வருஷ பலன் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வருஷ பலனை சொல்றேன் அப்படின்னு சொல்லல. உண்மையிலேயே குரு வந்து லாபஸ்தானத்துல வந்து அமரும் போது ஒரு மேன்மையான ஒரு பலனை கொடுக்கிறாரு. அதுலயும் உச்சமாகும் போது ஸ்தான பலம் அடையும் போது கண்டிப்பா ரொம்ப தொய்வு நிலையில இருக்கிறவங்களை கூட அப்படியே தேத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அதன் வகையில இந்த வருடத்துல குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து உச்சமாகிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க நினைக்கிறத கொஞ்சம் பெருசா யோசிங்க, பெருசா ஐடியா பண்ணுங்க, அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க. முயற்சி இல்லாம எதையும் நம்மளால அடைய முடியாது. அதுக்கான எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்க தயாராகுங்க. அதுக்கு தான் நாங்க வந்து ப்ரீவியஸாவே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அந்த மைண்ட் செட், அந்த மைண்டை நீங்க கொஞ்சம் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஜனவரிலேருந்து அந்த ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க நினைக்கிறபடி அந்த ஜனவரி 1க்கு பிறகு உங்களுக்கு அப்படியே கைகூடி வந்துடும். எனவே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம். வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சுப மாற்றம் உண்டு. புதுசா வீடு வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏதாச்சும் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நீங்க ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அதை வாங்கலாம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடத்துல கிடைக்கும். புதுசா கோல்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி எல்லாம் வரும். குரு உச்சமான பிறகு ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புதுசா தங்க அணிகலன்கள் எல்லாம் வாங்குவீங்க. சோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடம் கண்டிப்பா நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அடகுல தங்க அணிகலன்கள் இருக்கு அப்படின்னாக்கா கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் பண்ணிருப்பீங்க. அப்படி தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த வருடம் ஃபேவரா இருக்கு. எனவே கையை விட்டு போன தங்க அணிகலன்கள் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்கலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த வருடம் ஃபேவரா இருக்கு. அடுத்து கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில ராகு 6th ஹவுஸ்ல இருக்கிற ராகு கடனை அழிப்பார். கடன் பிரச்சனையில இருக்கீங்க, பெரிய அளவுல உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னாக்கா கவலையே பட வேணாம். இந்த வருடத்துல அந்த கடன் எல்லாம் கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிடலாம். அதுக்கான பிளானை மட்டும் இப்ப பண்ணுங்க. அது அப்படியே வரிசையா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எனவே கடன் சுமை குறையக்கூடிய ஒரு வருடம், கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம், நீண்ட நாள் போராட்டங்கள் இப்போ சரியாகும். எனவே பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த வருடத்துல கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கும் ஐடியா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஸ்மால் லெவல்லேயும் கடன் வாங்குவீங்க. அதுவும் சுப வளர்ச்சிக்காக, ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. கையில ஏதாச்சும் பல்கா அமௌண்ட் வருதுன்னா அது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 12th ஹவுஸ்ல இருக்கிற கேது பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. அதனால உங்களுடைய கைக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சோ அதை நீங்க கொஞ்சம் இந்த வருடத்துல பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த வருடத்துல கொடுத்தல் வாங்கல்ல சற்று கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆல்ரெடி நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்திருந்தீங்கன்னா கொடுத்த கடன் இப்ப திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த வருடத்துல புதுசா யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணாம இருக்கிறது சிறப்பு. ஆல்ரெடி நீங்க கடன் உதவி பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த கடன் இப்ப திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. எனவே பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் எல்லாம் பெருசா ட்ரபிளா இல்ல. அடுத்ததாக காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காதல் வாழ்க்கையை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்துல 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 5 கூடியவர் 7ல அமர்ந்திருக்காரு. மேலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நமக்கு 5ஆம் இடத்துல பதியுது, 7ஆம் இடத்துல பதியுது. இது ஒரு உன்னதமான அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்கும். காதல் உறவுல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுல சில ஏற்றத்தாழ்வுகள், ஒரு மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். ஆனா வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். எல்லாரும் அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. எனவே ஜூன் 1க்கு பிறகு இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வருடத்துல காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது காதல் திருமணத்திற்கான ஒரு அறிகுறியை காமிக்குது. அதுலயும் இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை 5, 7 இந்த இடங்களை கனெக்ட்
பண்ணுது. அது மட்டும் இல்லாம 3, 5, 7 இந்த ஸ்தானங்களும் இயங்குது. அதனால நிறைய பேருக்கு இந்த வருடத்துல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷம், ஒரு மங்கள மாற்றம், அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் அந்த வருடத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். முதல் 5 to 6 மாதம் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்பட்டுரும். ஒரு பாசிட்டிவ் சைன்லாம் நிறைய நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எனவே காதல் உறவு இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ஏற்றத்தை நோக்கி பயணிக்குது. காதல் உறவுல இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. எனவே திருமண முயற்சி அப்படிங்கிற ஒரு பாட்டில் இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த வருடத்துல உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்திகள் கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு 70% இந்த வருடத்துல சில தடை தாமதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு திருமணமும் நடக்கும். ஏன்னா 3, 5, 7 இந்த ஸ்தானங்கள் இந்த வருடத்துல இயங்குது. எனவே திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். கண்டக சனி நடக்குது, 7ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களை மத்தவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். மற்றபடி அந்த முயற்சிகள்ல சுப செய்தி கிடைச்சிடும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே ரொம்ப நாளா நீங்க திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமா ஒரு சுப மாற்றம், திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சில மங்கள மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நிகழ ஆரம்பிக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி போயிட்டு இருக்கு. முதல் 6 மாதம் திருமண வாழ்க்கையில சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நகர்த்துங்க. ஏன்னா கண்டக சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்ல. ஆல்ரெடியே கண்டக ஸ்தானத்துல ராகு இருந்து திருமண வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு புரட்டிட்டாரு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சனி போய் அந்த 7ஆம் இடத்துல அமர்ந்துட்டாரு. இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா சனி பகவான் நமக்கு முழுக்க நெகட்டிவான பிளானட் இல்ல. அதாவது 5, 6க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வருவாரு. கண்டக ராகு புரிதலே இல்லாம நிறைய குழப்பங்களையும் பிரச்சனையும் திருமண வாழ்க்கையில கொடுத்தாரு. கண்டக ராகு விலகியதற்கு பிறகு சனி போய் அமர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு புரிதலை கொடுத்தாரு. எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு, நம்ம மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டை சனி 7ல் அமர்ந்து கொடுத்திருப்பாரு. இப்போ வரைக்கும் சனி 7ல் அமர்ந்து பெருசா திருப்தி அடைகிற அளவுக்கு திருமண வாழ்க்கையை எடுத்துட்டு போல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு மனநிலை மாறி இருக்கும். அப்படியே ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே பொறுமையா நகர்த்துங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணையோட அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். அதை பெருசுப்படுத்தாம ரிலாக்ஸா அப்படியே டிராவல் பண்ணுங்க. மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் பெருசா காதுல வாங்கிக்காதீங்க. வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வந்தா நீங்க அப்படியே சைலண்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நோட் பண்ணுங்க. அமைதியா இருங்க. வார்த்தைகளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படியே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே கரைஞ்சு போயிடும். நீங்க எதை பிரச்சனையா பாத்தீங்களோ அதுவே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். எனவே திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பம், குளறுபடி, பிரச்சனை எல்லாம் ஜூன் 1க்கு பிறகு ஒண்ணுமே இல்லாம போயிடும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். எனவே ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் சற்று பொறுமையாக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷம், ஒரு மங்கள மாற்றம், ஒரு ஏற்றம், வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். குறிப்பா வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்ப மீண்டும் வாழ்க்கை துணையோட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சுபத்துவமா எடுத்துக்கலாம். எனவே திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, காதல் உறவு இதெல்லாம் இந்த வருடத்துல சிறப்பான ஒரு மாற்றத்தையும் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் அந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. 5 கூடியவர் 7ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்காரு. மேலும் இந்த வருடத்துல குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் இருக்கு. அதுலயும் குரு ஸ்தான பலம் அடைகிறாரு. இதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் நான் சொல்லுவேன். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா சுப செய்தி கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மங்களகரமான சுப விரய செலவுகள் இருக்கும். குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சி இருக்கும். குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல செய்தி
செய்தி கிடைக்கும். ரொம்ப நாளா நான் குழந்தை பாகத்துக்கு முயற்சி பண்றேன், ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு சுப செய்தியை உங்களுடைய காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலிமை அடையுது. இந்த சுப செய்தி உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த வருடத்துடைய ஆரம்பமும் பெரிய அளவுல குழந்தை பாக்கியத்துக்கு தடை தாமதமா இல்ல. அதனால இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே நீங்க ட்ரை பண்ணலாம். சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடத்துல 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விசேஷம் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்கன்னா அது நிச்சயமா பண்ணலாம். அந்த வருடத்துல குறிப்பா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்தை மேலும் சுபத்துவப்படுத்தும். எனவே பிள்ளைகளுக்கு இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். பிள்ளைகளுடைய கல்வியில நல்ல ஏற்றம் இருக்கும். வயதுக்கு தகுந்த ஒரு சுப நிகழ்வு, சுப மாற்றங்களை பண்ணலாம். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பிள்ளைகளை பிரிந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாரும் இப்போ பிள்ளையோட ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா சில பேர் பார்த்தோம்னாக்கா படிப்பு சார்ந்த வகையில வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல படிப்பாங்க. அதே மாதிரி தந்தையோ தாயோ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ பிள்ளையை பிரிந்து இருப்பாங்க. சோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்போ குடும்பமாக எல்லாரும் ஒன்று இணைவீங்க. சோ அதுக்கு இந்த வருடம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு மங்களகரமான மாற்றங்கள் நிகழும். அப்படிங்கிறதுனால சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஸோ அதை இந்த வருடத்துல நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையும் சனி பார்வையும் 4ஆம் இடத்துல பதியுது. எனவே மாணவ மாணவிகள் ஒரு மாதிரி கலவையான மைண்ட உடையவங்களா இருப்பாங்க. இந்த டைமிங்ல பார்த்தோன்னா தெளிவா இருக்கிற மாதிரியும் இருப்போம், அதே சமயத்துல குழப்பமும் கூடவே இருக்கும். நம்ம தெளிவாவே இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி குழப்பி விடுவாங்க. ஸோ இப்படி ஒரு மாதிரி குழப்பமும் தெளிவும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். எனவே இந்த வருடத்துல முதல் 6 மாதம் எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வையில 4ஆம் இடம் வருது. ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் குரு பார்வை. உங்களுடைய ஆசானோ அல்லது உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய கையை பிடித்து உங்களுக்கு ஒரு சரியான டைரக்ஷனை காட்டுவாங்க. அதே போல உங்களுக்கு அதிகமா குழப்பம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை யாருக்கிட்டையாச்சும் போய் டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஸோ அதுவும் இந்த வருடத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். எனவே குழப்பத்தோட தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். ஸ்டார்டிங்ல குழப்பம் இருக்கும். அப்படி குழப்பம் இருந்துச்சுன்னா அதை யாருக்கிட்டையாச்சும் போய் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வருடம் தான் இது. ஆனா ஜூன் 1க்கு பிறகு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை, கூடுதல் அக்கறை தேவை. ஏன்னா சனியுடைய பார்வை மட்டும் 4ஆம் இடத்துல இருக்கும். குருவுடைய பார்வை 4ஆம் இடத்தை விட்டு விலகிடும். அந்த டைமிங்ல கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை 6ல இருக்கிற ராகு கொடுத்துருவாரு. குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா குரு 3ஆம் இடம், 5ஆம் இடம் பிளஸ் உங்களுக்கு 7ஆம் இடம் இதெல்லாம் கனெக்ட் பண்றாரு. எனவே கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றலை கூடவே நமக்கு இந்த கிரகங்கள் கொடுத்துரும். நான் சொல்ல வர பாயிண்ட் எதுனா குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை நீங்க மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும். உங்களுடைய மனசுல இருக்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு உச்சமாகிறாரு. எனவே வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா போலாம். ஏன்னா சரராசியில குரு இருக்காரு. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இதெல்லாம் சுபத்துவம் ஆகுது. 7ஆம் இடம் நீண்ட தூர பயணத்தை கொடுக்கக்கூடியது. 3ஆம் இடம் குறுகிய தூர பயணத்தை கொடுக்கக்கூடியது. எனவே வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா நீங்க போய் படிக்கலாம். இந்த வருடத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் 1க்கு பிறகு ஒரு முக்கியமான ஏற்றமும் முக்கியமான வளர்ச்சியும் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா புதுசா வாய்ப்புகள் வரும். அதை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான இடத்தை உங்களால இந்த வருடத்துல பிடிக்க முடியும். ஓவராலா ஸ்டடீஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சலிப்புத்தன்மை இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாத, எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு சிந்தனை குழப்பம் இருக்கும். படிக்கணும்னு உட்கார்ந்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு கவனச்சிதறல் உங்களை அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தெளிவோட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு இந்த நேரத்தில். அதே மாதிரி கவனச்சிதறல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வரும், ஆனா அதுக்கான நிவர்த்தியும் கூடவே கிடைச்சிடும். அது என்ன பிரச்சனை வரும், நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ல இருக்கிற கேது நோயை அழிப்பாரு, 12ல இருக்கிற கேது நோயை கொடுப்பாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடம். அதுல கேது போய் அமர்ந்தா மருத்துவமனைக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனா பயப்பட வேண்டாம், மருத்துவமனைக்கு போனா தானே நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த நேரத்துல இந்த 2026 வருடத்துல தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். அதனால மருத்துவமனைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாகுது, தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸை காமிக்குது அப்படின்னாக்கா அதை நீங்க சரியா யூஸ் பண்ணி உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான செக்அப் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரெமெடிஸை நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா 12ல இருக்கிற கேது சொல்யூஷனை கொடுப்பாரு, 6ல இருக்கிற ராகு நோயை அழிப்பாரு. அதன் அடிப்படையில இந்த வருடத்துல தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். ஆனா பயப்பட வேண்டாம், மருத்துவ செலவு ஏதாச்சும் வருதுன்னா தாராளமா மனம் உகந்து செய்யுங்க, அதுல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இந்த வருடத்துல எந்த பாகங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உடைய கால் பாதம் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடைய கால் பகுதி கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். இந்த பகுதிகளில் வலிகளோ அல்லது ஏதாச்சும் அடிபடக்கூடிய சூழ்நிலைகளோ உருவாக வாய்ப்புகள் உண்டு. எனவே உடைய கால் பாதத்துல சற்று கவனம் தேவை. அதே மாதிரி இந்த வருடத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். ஆல்ரெடியே கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ராகு 6th ஹவுஸ்ல லாஸ்ட் இயரே வந்துட்டாரு. எனவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், செரிமான கோளாறு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாயு தொந்தரவு. ஏன்னா இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு காற்று ராசியா வருது. எனவே வாயு தொந்தரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல முதுகு வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடைய இந்த ஸ்பைனல் கார்டுல ஏதாச்சும் பெயின் வரும், அதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு. அதே போல இடுப்பு பகுதிகளில் வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் உருவாகலாம். அதே போல உடைய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஜீரண உறுப்புகள்லையும் கவனம் செலுத்திக்கணும். நல்ல எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதிகமா வாழைப்பழம் சாப்பிடுங்க, அது ஒரு நல்ல ரெமெடி. இந்த டைமிங்ல இந்த செரிமான கோளாறை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு. நிறைய வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஜீரகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க உணவுல. இதெல்லாம் நீங்க பேசிக்கா பண்ணிக்கும் போது ஒரு நல்ல முன்னேற்றம் தேக ஆரோக்கியத்துல உண்டாகும். அதே போல சனியுடைய பார்வை தலைப்பகுதியில இருக்கு. நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அடிக்கடி தலைவலி வருது, தலைப்பகுதிகள் ஏதாச்சும் அடிபடுறது, தலை சுற்றல் ஏதாச்சும் வருது, அதிகமான யோசனையை கொடுக்கிறது, முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது. அதுக்கான வாய்ப்புகளை சனி பார்வை ஜென்மத்தை பார்க்கறதுனால கிரியேட் பண்ணும். இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடாம வயிற்றுல புண்ணு வருது, அல்சர் வருது, சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுறது, அதெல்லாம் அந்த வருடத்துல இருக்கும். டயத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க, ஓவரா யோசிக்கிறத குறைச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாக்கா இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்ம அதிகமா அறுவடை செய்ய முடியும். அடுத்த சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, மேல் மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது, குறிப்பா சளி தொந்தரவு, இருமல் அதிகமா இருக்கிறது, இது போல ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஜூன் 1க்கு பிறகு இந்த பிரச்சனைகள் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த வருடத்துல கால் பாதம் கால் பகுதி இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனுக்கு உடனே மருத்துவ நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு உடனே உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கூடவே கிடைச்சிடும். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே போல இந்த வருடத்துல மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் ஜென்மஸ்தானம், இதெல்லாம் சனி பகவான் கனெக்ட் பண்றாரு. எனவே தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோவில் குளங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இருந்தாலும் குரு உச்சமாகிறாரு. ஜூன் 1க்கு பிறகு எல்லாமே ரீஸ்டார்ட் ஆயிடும். கவலைப்பட வேண்டாம். இப்போ எதுவுமே செய்யறதுக்கு பிடிக்காது, எதை கேட்கறதுக்கும் பிடிக்காது, கோவில் போறதுக்கும் அதிகபட்சம் பிடிக்காது, ஒரு மாதிரி வெறுத்து போன மனநிலை இருக்கும். ஆனா அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்லே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த வருடத்துல தேக ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். ஓவரா யோசிக்கிறத குறைச்சுக்கோங்க. மனசுல தேவையில்லாத சஞ்சலங்களை நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத கேட்காதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க. இந்த புலன்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மன ஆரோக்கியத்தை நம்ம பக்கமா தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மன ஆரோக்கியத்தை நம்ம பக்கமா ஈர்த்து வச்சுக்கிறதுக்கு நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் காலையில மெடிடேஷன் பண்றது சிறப்பு. அடுத்தது உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உடைய குலதெய்வ
வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணி நீங்க அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த நாளை நீங்க தொடங்குவீங்க. அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். எனவே தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சற்று கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு வருடம். இருந்தாலும் பிரச்சனைகள் உருவானாலும் அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைச்சிடும். அதனால பெருசா நம்ம அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, எந்த கிரகம் வீக்கா இருக்கு, எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாக்கா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். மேலும் எந்த பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணாக்கா பாதிப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அதிகமா எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடத்துல கேது தான் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்காரு. கேதுவுக்கு நான் அனைத்து ராசிகளுக்கும் சொல்றது விநாயகர் வழிபாடு தான். அதாவது மனித உருவம் இல்லாத தெய்வங்களை வணங்கணும். அதன் அடிப்படையில விநாயகர் தான் நமக்கு தெரிஞ்ச முதல் தெய்வம். எனவே விநாயக பகவானை நம்ம வழிபடுறது சிறப்பு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு உடைய பிரார்த்தனையை முன்வைத்து விநாயகரை மனமுருகி வழிபட்டு வாங்க. அதுல ஒரு நல்ல ஏற்றம், ஒரு மனோதைரியம், மன திருப்தி இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். அடுத்தது, இந்த வருடத்துல குரு பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கப்படுது. குரு பயிற்சியின் போது குரு பகவானுடைய ஸ்தலமான ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவான ஒரு தடவை நம்ம தரிசித்து வர்றது சிறப்பு. அதாவது தட்சிணாமூர்த்திய மனமுருகி வழிபட்டு வருவது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது, காலையில தினமும் சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பு. அது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை இன்னும் மேன்மைப்படுத்தும். தினமும் சூரிய நமஸ்காரம் காலையில எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். சோ அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். முக்கியமா இந்த வருடத்துல 5ஆம் பாவகம் சிறப்பு அடைகிறதுனால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உடைய குலதெய்வத்தை ஒரு முறை போயிட்டு வழிபட்டு வணங்கி குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருது சிறப்பு. சோ அதுவும் ஒரு முக்கியமான தெய்வ வழிபாடா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிற கேட்டகரியில வைக்கிறோம். அடுத்தது, பிராக்டிகலா ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் எல்லா ராசிக்கு சொல்ற மாதிரி உணவு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உணவு தானம் ஒரு சிறந்த ஒரு அமைப்பா இருக்கும். உங்க கையாலேயே சமைச்சு ஒரு 10 பேருக்கு சனிக்கிழமையில 10ல இருந்து ஒரு 19 பேருக்கு உணவு தானம் பண்றது சிறப்பு. அதாவது ரோட்டு ஓரத்துல பசியோட வாடி இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் அல்லது பசியோடு வாடி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு 19 பேருக்கு நீங்களே தேடி போய் உங்க கையால சமைச்சு உணவு கொடுக்கிறது ஒரு சிறப்பு. அடுத்தது, விநாயகருடைய ஸ்தலத்துல அன்னதானம் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சோ இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும். முக்கியமா உணவு தானம் பிராக்டிகலா ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உணவு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் புண்ணியத்தையும் கூடுதல் சிறப்பையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பசியோட வாடி இருக்கிற அந்த வயிற்றுக்கு நம்ம உணவிடும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பிக்கும். நம்ம நினைத்த விஷயங்களும் நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். சோ அது பிரபஞ்சத்துடைய ஒரு சூட்சமும். மற்றவருடைய துன்பத்திற்கு நம்ம மருந்து போடும்போது நம்மளுடைய துன்பத்திற்கு இந்த பிரபஞ்சமே மருந்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச விதி. அதன் அடிப்படையில தானத்திலேயே சிறந்த தானமாக உணவு தானம் பார்க்கப்படுது. எனவே உணவு தானம் கொடுக்கிறது சிறப்பு. இதை நான் எல்லா ராசிக்கும் நான் வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன். அதன் அடிப்படையில நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த பரிகாரங்களை மட்டும் பண்ணா போதும். அதே போல இந்த வருடத்துல திருமணம் ஆகக்கூடியவர்கள், அதாவது இந்த வருடத்துல உங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து குழந்தைகள் காப்பகம் என்று சொல்லக்கூடிய அனாதை இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒருவேளை உணவு, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த உதவியை நீங்க செய்யறது சிறப்பு. சோ இந்த பரிகாரங்களை மட்டும் பண்ணுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருடத்தை கூடுதல் பாசிட்டிவான ஒரு வருடமா மாத்தியும் சிறப்பான முறையில கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு கோச்சாரம் சரியில்லை, கோச்சாரம் உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களை ஜீரோ ஆக்கும். நிறைய பிரச்சனைகளை மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு.
இருக்கு. ஸோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.